ஈரான் அமெரிக்காவோட போர்னு. இது இஸ்ரேல் ஈரான் போருங்கிறத தாண்டி இப்போ அமெரிக்கா ஈரான் போராக மாற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா இஸ்ரேலுமே பலவிதமான அட்டாக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரானோட ப்ராக்ஸியாக வந்து ஹவுதீஸும் ஹமாஸும் நேற்று ஃபுல்லாகவே அடிச்சிட்டாங்க. ஹமாஸ் வந்து நார்த்தன் இஸ்ரேலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஈரான் வந்து சென்ட்ரல் இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. ஹவுதீஸும் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. இது போருக்கு நடுவில் இன்றைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நற்செய்தி என்னென்னா, இந்தியாவுடைய கப்பலுக்கு மட்டும் ஹார்மோஸ்லேருந்து செல்வதற்கு அனுமதி. தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தை, இந்திய கப்பலுக்கு மட்டும் அனுமதி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. தாய்லாந்து கப்பலுக்கு உத நேற்று தாய்லாந்து கப்பலை அடிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? நம்மளுடைய ராஜாங்க ரீதியான தாய்லாந்து கப்பல் ஏன் போச்சு அப்படிங்க? அவங்களுடைய விஷயத்தை இது பண்ணிட்டு வரவங்க தான். சீன கொடி கட்டு போனாங்க. சீன கொடி ஏற்று இல்லை, அவங்க சீன கொடி ஏற்று போடல, தாய்லாந்தோட இதில் தான் போனாங்க. ப்ராப்ளம் என்னென்னா, அது தாய்லாந்து ஷிப் மூவ்மெண்ட் ஆகும்போது, அதாவது இதில் போட்டிருக்கிறது என்னென்னா, வியானில் போட்டிருக்கிறதும் ரேட்டஸில் போட்டிருக்கும் வித்தியாசம் இருக்குது. மூவ்மெண்ட் ஆகும்போது என்னென்னா, அவங்களுடைய ஃப்ளாக் வந்து இதாகலை. ரெண்டாவது செகண்டரி வந்து சிம்பிள் வந்து பார்ட்னர்ஷிப் வித் அந்த அமெரிக்கனோட சிம்பிள் இருக்குது. அவங்களோட கார்பரேட் வித் அமெரிக்கன் சொல்லி கான்செப்ட் போட்டிருப்பாங்க ஷிப்பில். அதில் போட்டிருக்கிற அந்த வித்தியாசத்தினால அடிச்சிருக்கிறதா ஈரான் சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் அது பெரிய டேமேஜ். என்னென்னா குட்ஸ் இருக்கிற விஷயம், அது பெரிய லெவலில் டேமேஜ் ஆகிருக்குன்னு. நம்முடைய இந்தியாவுடைய இந்த ராஜாங்க ரீதியான இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக பாராட்டப்படக்கூடிய விஷயம். அதை எப்படி பார்க்குறீங்க? பாராட்டக்கூடிய விஷயம் பாராட்ட மாட்டாங்க. இந்தியா நம்ம நேற்றுலாம் கூட பேசியிருந்தோம். ஈரான் வந்து இந்தியாவுடைய நட்பு நாடு. இந்தியாவுக்காக பல இடங்கள்ல நம்ம ஐநாலேருந்து பல நேரத்தில் குரல் கொடுத்த நாடு, நமக்காக இருக்கிற நாடு. அங்கேருந்து நம்ம பைப் லைன் வழியாக கேஸ் கொண்டு வரதுக்கான திட்டமெல்லாம் கூட நம்ம வச்சுருந்தோம். அந்த மாதிரி நம்ம ரூபாயை செலவாணியாக ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கலாமா ஈரான். அந்த மாதிரி ஒரு நாடு. இந்த பிரச்சனை வந்த உடனே பெரிய பிரச்சனை நம்ம பேசணும். அந்த எல்பிஜி சவுதி அரேபியா, கத்தார், குவைத்துலேருந்து தான் வரணும். அந்த ஹார்மோஸ் வழியாக தான் வந்தாகணும். வேறு வழி இல்லை. இந்த வார் நிற்கணும். இல்லாட்டி ஒரு வாரம் 10 நாள் ரிலீஃப் கொடுத்து ஏதாவது வந்தால் தான் உண்டுன்னு.